கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஜூன் மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை. பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு சமாதானமான ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் உபாகமம் 30வது அதிகாரம் 5வது வசனத்தின் பின்பகுதி. உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். இந்த வசனத்தை நான் முழுவதுமாக வாசிக்கிறேன். உன் பிதாக்கள் சுதந்திரித்திருந்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். பிரியமானவர்களே, இங்கு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகின்ற ஆசீர்வாதம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு நன்மை செய்து பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருகச் செய்வார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, பிதாக்கள் அதாவது நம்முடைய முற்பிதாக்கள், முன்னோர்கள், அவர்கள் நமக்கு சேர்த்து வைக்கின்ற கிருபைகள், தயவு, இரக்கம், இவைகள்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஆனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அவர்களை விட பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகின்றார். ஆபிரகாமை பார்க்கின்றோம். ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார், ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அவருக்கு 100 வயதுல ஈசாக்கை கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். ஆனா ஈசாக்கை பார்க்கின்றோம், ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார், அவரை பெருக பண்ணினார், அவரை வர வர மகா விருத்தியடை செய்து ஐஸ்வர்யவானாக்கி எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்தார். ஈசாக்குக்கு 2 பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். ஏசா, யாக்கோப் என்று 2 பிள்ளைகளை கொடுத்தார். யாக்கோபை ஆசீர்வதித்தார், ஈசாக்கின் குமாரன் யாக்கோபை ஆசீர்வதித்தார், அவரை பெருக பண்ணினார். அவருக்கு 12 குமாரர்களையும் 1 குமாரத்தியும் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். பார்த்தீங்கன்னா பெருக்கம்தான். அதாவது என்றைக்குமே கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஒரு வாக்குத்தத்தை என்ன, நான் அடிக்கடி சொல்லுவேன், அவர் வர்த்திக்க பண்ணுவார், அவர் மகிமைப்படுத்துவார். என்னைக்குமே ஆண்டவர் நம்மை குறுக பண்ணவே மாட்டார், நம்மை சிறுமைப்படுத்தவே மாட்டார், அவர் பெருகவே பெருக பண்ணுவார். அவருடைய வாக்குத்தத்தங்கள்லாம் பாருங்க, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். பெருகதான் பண்ணுவாரே ஒழிய நம்மை குறுக பண்ணவே மாட்டார். இப்போ உங்களுடைய தாத்தா பாட்டியை விட உங்களை கர்த்தர் பெருக பண்ணுவார், உங்களுடைய தாய் தந்தையை விட உங்களை பெருக பண்ணுவார். அப்போது விசேஷமாக இப்படியெல்லாம் கர்த்தர் பெருக பண்ணணும், ஆசீர்வதிக்கணும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்னா, 2வது வசனம் வாசிக்கின்றேன். 30வது அதிகாரம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால். அப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறபடியே நம்ம முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு கர்த்தரை சேவித்தோமானால் நிச்சயமாக நம்மை பிதாக்களை பார்க்க நம்ம பெருக பண்ணுவார். தாவீதை பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவர் காலத்தில் யுத்தம் இருந்தது, யுத்தங்களை நடப்பித்தார், சமாதானம் இல்லை. ஆனாலும் கூட அவர் கர்த்தருடைய ஆலயம் கட்டுவதற்கு ஏராளமாய் சவதரித்து வைத்தார். அதை தன் குமாரனிடத்திற்கு சாலமோனுக்கு அதை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். தாவீதை பார்க்கிலும் சாலமோனை பார்க்கிறோம். சாலமோனை கர்த்தர் பெருக பண்ணினதை பார்க்கின்றோம். எருசலேமில் வெள்ளியை ஒரு பொருட்டாக எண்ணப்படாதபடிக்கு கற்களை போல குவித்து வைத்தான் என்று பார்க்கின்றோம். இப்போ தாவீதை காட்டிலும் தாவீதின் மைந்தன் குமாரன் சாலமோனை கர்த்தர் பெருக பண்ணினார் என்று பார்க்கின்றோம். இப்போ அது சாலமோனுக்கு அப்புறம் வர்றவங்களை பார்க்கும் பொழுது சில ராஜாக்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார், பெருக பண்ணினார். யோசபாத், எசேக்கியா இவர்களெல்லாம் கர்த்தர் யூதா ராஜாக்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். ஆனால் சிலர் கர்த்தரை விட்டு தூரம் போனாங்க, கர்த்தரை வேதனைப்படுத்தினாங்க. அவங்க கர்த்தரை சேவிக்காமல் வேறே தேவர்களை சேவித்தாங்க, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தாங்க. எனவே கர்த்தர் அவர்களை பெருக பண்ண முடியலை. அப்போது தேவன் நமக்கு சொன்னபடியே வார்த்தையின்படியே நம்ம பெருக பண்ணுவார். ஆனால் அதற்கு தடையாக நாம் இருப்போமானால், நாம் நம்முடைய செய்கையினால் நம்முடைய கர்த்தரை விட்டு கர்த்தரை வேதனைப்படுத்துகிறது நிமித்தம் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் கலகம் பண்ணி தூரமே இருந்து உலகத்தின் ஆவிக்கு இடம் கொடுத்து, இச்சைக்கு இடம் கொடுத்து,
விக்கிரகங்களுக்கு இடம் கொடுத்து நம்ம தேவனை விட்டு தூரமே போனால் அவர் நம்மை சொன்னபடி பெருக செய்ய முடியாது. அப்போ அவர் நான் உன் பிதாக்களை பார்க்கிலும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னால், பிதாக்களை பார்க்கிலும் நீங்க இன்னும் கர்த்தரை தேட ஆரம்பிங்க. உங்க அம்மா அப்பா உங்க தாத்தா பாட்டி எப்படி ஆண்டவரை சேவித்தார்களோ அதை விட அதிகமாக நீங்க சேவிக்க ஆரம்பித்தீங்கன்னா, தேவனுடைய பாதமே தஞ்சம் என்று பிடித்து கொள்வீர்களானால் நிச்சயமாய் அவர்களை பார்க்கிலும் உங்களை கர்த்தர் பெருக பண்ணுகிறவராக இருப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தாவே, நீர் நிச்சயமாகவே எங்களுக்கு நன்மை செய்து, நீர் நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்து பிதாக்களை பார்க்கிலும் பெருக பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படியே நீர் பெருக பண்ணுவீராக. ஒருவேளை ஆண்டவரே, அன்பு தேவ பிள்ளைகளுடைய முன்னோர்கள் ஆண்டவரை உம்மை அறியாமல் ஆண்டவரே அவர்கள் கஷ்டப்பட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இவர்களோ உம்மை அறிந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு உம் பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. உடைய குடும்பங்களை பழுகி பெருக பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தரை அதிகமாய் நீங்கள் தேடுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாய் பெருக பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.